கண்ணா, தாத்தா கிளம்பட்டுமா? ஈவினிங் வந்துருவீங்களா? இல்லடா, 2 days ஆகும்டா. வரும்போது உனக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வரேன். ஓகேயா? சரி தாத்தா. ஓகே, பை. பாய் தாத்தா. பைடா செல்லம். வரேன். அண்ணா எல்லாம் எடுத்து வச்சாச்சு, கிளம்பலாமா? இந்த வரேன்டா. ம். பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் அண்ணா. இந்த பையனை ఏంటో இருமா, கிளாஸ் குத்துற போகுது. ஐயோ ஐயோ, மொத்தமா கெட்டு போச்சே. இவர் பாட்டுக்கு போட்டோ பார்த்துட்டு உட்கார்ந்துட்டாரே. அண்ணா கிளம்பலாமா? இல்ல பார்த்தா, மனசு சரியில்லை. ஏதோ அபசகுன மாதிரி தப்பா தெரியுது. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்லிடு. ஐயோ, என்னங்க? அண்ணா அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கண்ணா. நம்ம வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கார் அனுப்பியிருக்காங்க. இப்போ போய் எப்படி நான் வர முடியாதுன்னு சொல்றது? அது நல்லா இருக்காதுண்ணா. டேய், கஸ்தூரி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்குடா. என் மனசுக்கு சரியா படல. நீ கேன்சல் பண்ணிடு. அப்பா, அம்மா போட்டோ தானா கீழே விழுந்து உடையல. அப்படி விழுந்திருந்தா நீங்க ஃபீல் பண்றது சரிதான். ஆனா ஆமாண்ணா, அருள் சொல்றது கரெக்டு தான். குழந்தை தூக்கி போட்ட பால் பட்டதுனால தானே அண்ணியோட போட்டோ கீழே விழுந்துச்சு. கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? வீட்டுக்கு வெளியே அவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் விளையாட மாட்டியா? வீட்டுக்குள்ளதான் விளையாடுவியா? உனக்கு ஸ்கூல் இல்லைன்னா உயிர் போகுது. தாத்தா, என்ன குழந்தைய அடிக்க போற நீ? குழந்தைங்க என்ன அப்படிதான் இருப்பாங்க. இல்ல மாமா, ஏதோ முக்கியமான வேலையா கிளம்புறீங்க, இப்படி ஆயி போச்சே. எல்லா பிளானும் கெட்டு போச்சுல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன குழந்தை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவன் என்ன பண்ண பாவம். டேய் வாடா, உக்கார் உக்கார். இந்த பால் வெளில போய் விளையாடணும். ஓகே?
வைஷு கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரிப்பா. இந்தாங்கப்பா. எப்படியாவது கிளம்பி தொலையணும். சரி, கிளம்புறேன். கிளம்புறேம்மா. பார்த்தா வா. அப்பா. வைஷு வரேம்மா. நான் வரேம்மா. கொஞ்ச நேரத்துல செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. காஃபி என்னங்க, பாயசமே செஞ்சு தரேன். என்ன பாட்டி, சாப்பாடு ரெடியா? இத பாரு, நான் எப்போ சமைச்சு வச்சுட்டேன் தெரியுமா? உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நீ கை கழுவிட்டு வா, சீக்கிரம் வா. வா. என்னால உனக்கு இப்படி வாய்க்கு ருசியா மட்டும்தான் சமைச்சு போட முடியும். சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு புள்ள குட்டிய பாத்துட்டேன்னா நானும் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். ஆனா அதுக்கு வழி கொடுக்காம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு நாளை தள்ளிக்கிட்டு இருக்க. ஆரம்பிச்சிட்டியா? என்னடா கொஞ்ச நாளா எதுவுமே புலம்பலேன்னு பார்த்தேன். எனக்கு பிடிச்சத சமைச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே கல்யாணத்துல போய் நின்னுட்டேன். ஐயோ, இத்தனை நாளா அந்த படுபாவி சுந்தரம் எங்க இருக்கான், எந்த திசையில இருக்கான்னு கூட தெரியாம நாம தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தோம். அதான் இப்ப அவனை பார்த்துட்டோம்ல. பத்தாததுக்கு அந்த குடும்பத்தோட நீ நெருக்கமா பழகுற வாய்ப்பும் உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆளோட பொண்ணுக்கு நீ ஆட்டோ வேற ஓட்டுற. அந்த வீட்டுல இப்ப வேண்டிய பொண்ணு மாதிரி இல்ல நீ மாறி இருக்க. சரி, இப்ப அடுத்ததா என்ன பண்ண போற சொல்லு. இப்படியே எப்பவும் அந்த பொண்ணுக்கு நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்க போறியா? இதுக்காக தான் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோமா சொல்லு. அந்த நம்பிக்கை துரோகி சுந்தரம் அப்பா கிட்ட ஏமாத்தி வாங்கின பணத்துக்கு நஷ்ட ஈடா அந்த ஆளு கிட்ட இருந்து குறைஞ்சது 3 கோடியாவது வாங்கணும். பாட்டி, நான் 3 கோடி ரூபாய் கேட்டது எனக்கு இல்ல.
அப்பா பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாருன்னு கெட்ட பேர் வாங்கி சேர்ந்துட்டாரு. நான் அந்த 3 கோடிய சேர வேண்டியவங்களுக்கு திருப்பி கொடுத்து அவங்க வாய அடைச்சு அப்பாவுக்கு ஏற்பட்ட கெட்ட பேரை துடைக்க போறேன். ஆனா சுந்தரம் கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்குறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? நேரடியா போய் அந்த சுந்தரத்துக்கிட்ட என் அப்பா கிட்ட இவ்வளவு பணத்தை வாங்கி நீ ஏமாத்தி இருக்க, அந்த பணத்தை வட்டியோட பைசல் பண்ணுன்னு கேட்க வேண்டியதானே? பாட்டி, நான் ஏற்கனவே சொன்னல, அப்படி கேட்டா அப்பா சுந்தரத்துக்கிட்ட பணம் கொடுத்ததுக்கான சாட்சி ஆதாரம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? பணம் கொடுத்த அப்பாவும் இப்ப இல்ல. சுந்தரம் அப்பா கிட்ட பணம் வாங்கினதும் அதை கொடுக்காம ஏமாத்துனதும் அப்பா சொல்லிதான் நமக்கே தெரியும். போலீஸ் கோர்ட்டுன்னு போனாலும் அங்கேயும் சாட்சி ஆதாரம் தான் பேசும். நாம சொல்றதெல்லாம் ஈடுபடாது. ஏண்டி, அப்போ இந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு என்னதான் வழி? நீ என்ன வேலை தான் பண்ண போற சொல்லு. போனா போகட்டும்னு விட முடியாது. எப்படியும் அவர்கிட்ட இருந்து 3 கோடி வாங்கி தான் ஆகணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அந்த ஆளு அவர் பேர்ல வச்சிருக்கிற அந்த வீடு மட்டும்தான். ஆமா, அந்த ஆளு அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை எழுதி கொடுத்துருவானா என்ன? அதை எப்படி எழுதி கொடுப்பா? அந்த வீடு ஒரு 6-7 கோடி ரூபாய்க்கு போகும். மொத்தமும் நமக்கு வேணாம். நமக்கு தேவை நம்ம பங்கு 3 கோடி ரூபாய் மட்டும்தான். ஏதாவது ஒரு வழியில நம்ம பங்கு அந்த வீட்ல இருந்து எடுத்துதான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் நான் ராத்திரியும் பகலுமா யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் செய், ஆனா எதை செஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய். உனக்கும் வயசாயிட்டே போகுது. உன்னை இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா அப்புறம் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்குமானே எனக்கு தெரியல. ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டியா? சரி தாயி, நான் ஒண்ணுமே சொல்லல, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு பாட்டி. நான் சாப்பிட்டேன். என்ன பாட்டி, தலைவலி மாத்திரை இன்னும் போடலையா? இல்லம்மா, போடல. சுந்தரத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த மாத்திரை நீ போட்டியா இல்லையா? இல்லையே. போடாம எப்படி தலைவலி போகும்? அந்த மாத்திரை எங்க? தூங்கி ரெஸ்ட் எடு, தலைவலி போயிடும். நான் போயிட்டு வந்துடுறேன். நமக்கு நேரம் நல்லா இருக்குடா. அம்மா போட்டோ உடைஞ்சது சாக்க வச்சுக்கிட்டு அப்பா ஊருக்கு போகாம இருந்திருந்தா நம்ம கதை கந்தலா இருக்கும். டேய், எனக்கு என்னமோ அப்பா திடீர்னு கிளம்பி வந்தாலும் வந்துருவாரோன்னு பயமா இருக்குடா. நீ ஏன்டா இப்படி பயப்படுற? கொஞ்சமாவது பாசிட்டிவா திங்க் பண்றா. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா யோசிக்கிறது, நெகட்டிவா பேசுறது. முதல்ல அந்த பழக்கத்தை மாத்து. ஏங்க, அப்பா ஃபோன் பண்ணாரு. பில்டர்ஸ் ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை பார்க்க வராங்களாம். ஆமா. நீ மாமா தானே ஊருக்கு போயிருக்காரு. வைஷு வீட்ல இருக்கிறத சுத்தமா மறந்துட்டோமே. அண்ணி, அவளு கிளாஸ்ல இல்ல போல இருக்கே.
ஐயோ, வைஷு வீட்ல இருந்தா அப்பாவே இருக்கிற மாதிரி தானே. நமக்கு அது பிரச்சனை தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பில்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இப்ப என்ன நீ பண்றது? ஏதாவது ஐடியா பண்ணி பில்டர்ஸ் ஆளுங்க வரும்போது வைஷு வீட்ல இல்லாம பாத்துக்கணும். அது எப்படி முடியும்? டேய், இப்பதானடா சொன்னேன், கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்றா. அருள், அவரை விட உங்க அண்ணன் அப்படிதான். ஒரு மணி நேரம் வைஷு வீட்ல எல்லாம் இருந்தா போதும். என்ன பண்ணலாம்? அனி, ஆ? ஏதாவது வாங்கிட்டு சொல்லி வைஷுவை கொஞ்சம் தூரம் அனுப்புனா? வேண்டாம் அருள், வைஷு ஒன்றும் உங்க அண்ணன் மாதிரி இல்ல. அவ ரொம்ப ஷார்ப்பு. காரணம் இல்லாம வெளியே போக சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஐயோ அண்ணி, நம்ம ஐடியா யோசிச்சு வைஷுவை வெளியே அனுப்புறதுக்குள்ள பில்டர்ஸ் அவங்க வந்துருவாங்க அண்ணி. ஐடியாங்க. வைஷுவை தனியா வெளியே அனுப்புனா தானே சந்தேகப்படுவா. நாம கூட போறேன். பில்டர்ஸ் ஆளுங்க வந்தா நீங்க பாத்துக்கோங்க. சூப்பர் அண்ணி. ஆமா, நீ என்ன சொல்லி அவளை கூட்டு போவ? நீ கூப்பிட்டா அவ வந்துருவாளா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? அந்த கவலை உங்களுக்கு எதுக்குங்க? அதை நான் பாத்துக்கிறேன். வைஷு, என் கூட கொஞ்சம் வெளியே வரியா? நம்ம போயிட்டு வந்துடலாம். எங்க அண்ணி? நம்ம அம்மன் கோயில் பக்கத்துல புதுசா புடவை கடை திறந்திருக்காங்க. ஆஃபர் போட்டிருக்காங்களாம். 3 சல்வார் எடுத்தா 1000 ரூபாய் தானா? இல்ல அண்ணி, எனக்கு இப்ப வாங்குற ஐடியாவே இல்ல. தேவையான அளவுக்கு இருக்கு, எனக்கு வேண்டாம், நான் வரல. உனக்கு வாங்கணும்னா தான் நீ வருவியா? எனக்கு வாங்கணும்னா நீ வரமாட்டியா? அது மட்டும் இல்ல, அதே கடையில புடவையும் ஆஃபர் போட்டிருக்காங்க. 3 புடவை 1000 ரூபாய் தானா? உங்களுக்கு சாரி எடுக்க நான் ஏன் வரணும்? நீங்களே வாங்கிக்கோங்க. நீ வந்தா செலக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உன் செலெக்ஷன் நல்லா இருக்கும் வைஷு. அண்ணி, எனக்கு இப்ப கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்ன நீ எனக்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? ஒன் ஹவர் தான் வைஷு, அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வைஷு, உங்க அண்ணி தானே கூப்பிடுறா. ரொம்ப பண்ணாத, போயிட்டு வா. சரி, போலாம் அண்ணி. ஏங்க, பில்டர்ஸ் ஆளுங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்புறமா நான் வரேன். அது வரைக்கும் வைஷுவை நான் அங்கேயே மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரியா? சூப்பர் அண்ணி, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குடா? 2 நாளைக்கு பொண்டாட்டி தொந்தரவு இல்லாம உங்களோட ஜாலியா இருக்கலாம். ஏண்டா, நீ என்ன சின்ன வீட்டுக்கு வந்திருக்க ஜாலியா இருக்கிறதுக்கு? எனக்கு அசிஸ்ட் பண்ண வந்திருக்க. முட்டாள். யார் பாரு. வணக்கம் சார். வாங்க அண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் தான் மேனேஜர் ராஜா. வாங்க. அப்படியா? இவர் கணேசன் சார். உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார். கணேசன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. ஒரு காலத்துல இவர் தயவுல 100 வீட்டுல அடுப்பு எரிஞ்சுது. அப்படியா? அவ்வளோ பரோபகாரியா? எல்லார் வீட்லயும் கேஸ் சிலிண்டர் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் உழைச்சு பெரிய லெவலுக்கு வந்துட்டார். சார், உங்களுக்கு என்ன உதவி தேவையோ இவர் பார்த்து. ஓகே, நான் வரேன் சார். என்ன கணேசா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். சார், கம்பெனி டீடைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த லேப்டாப்ல இருக்கு சார். ஓகே. பாஸ்வேர்டை உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். சரி. மற்ற செக்ஷனோட ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார். ஓகேப்பா. சார், நான் ஒன்னு கேட்ட தப்பா நினைச்சுக்க கூடாது. கேளு கணேசா. சார், எங்க முதலாளிக்கு நீங்க கணக்கு எழுதுறதுல அப்படி ஒரு நம்பிக்கை சார். நீங்க அப்படி என்னதான் சார் பண்ணீங்க? இத்தனை வருஷம் ஆகியும் எங்க பாஸ் உங்களை நம்புற அளவுக்கு புதுசா வந்த யாரையுமே நம்புறது கிடையாது சார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா.
அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பதிலுக்கு இப்போ ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார், அவ்வளோதான். சரி சார், கணேசான்னு கூப்பிட்டா நான் ஓடி வந்து நிப்பேன் சார். நான் வரேன் சார். கணேசா, சொல்லுங்க சார். இல்லை ஓடி வரையான்னு பார்த்தேன், போ. வரேன் சார். அண்ணா ஃபோன் வருதுண்ணா. ஐ, வீடியோ காலு. டேய், என் பேர் ஆகாஷ்ரா. ஆகாஷ், எப்படா இருக்க? ஹாய் தாத்தா. ஹாய் செல்லம். எங்க இருக்கீங்க? ஊருக்கு போயிட்டீங்களா? ஊருக்கு வந்தாச்சு. கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கேன். எங்க நீங்க தங்கி இருக்க இடத்த எனக்கு வீடியோ கால்ல காட்டுங்க. இதோ பாரு. வர். ஹாய். தெரியுதா? பாத்தியா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க இருக்க இடத்த எனக்கு காட்டின மாதிரி நான் நம்ம வீட உங்களுக்கு வீடியோ கால்ல காட்ட போறேன். ஓ, நீயாவது நம்ம வீடுன்னு சொன்ன, ஏன் வீடுன்னு சொல்லாம காட்டு காட்டு. சித்தப்பா, தாத்தா வீடியோ கால்ல இருக்காரு. நான் இப்ப வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்கேன். தாத்தா, இப்ப நான் எல்லா இடத்தையும் காட்டுறேன். ஐயோ, பில்டர்ஸ் அப்பா பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதானே.